ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி உருண்டை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு. ஒரு கப் ராகி மாவு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதை இந்த வாணலில் போட்டு வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அரை கப் கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி கடலைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வறுத்துட்டு விடலாம். கடலைக்காய் நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாதாமும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு இருக்கேன். அதையும் வறுத்துட்டு விடலாம். பாதாமும் நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுத்தாச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கசகசாவும் நல்லா வறுத்தாச்சு. எள்ளு போட்ட தட்டிலேயே இதை போட்டுக்கலாம். வறுத்த பாசி பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாசி பருப்பையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்த கடலைக்காவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பொடிச்சுட்டு வரேன். கடலைக்காவையும் 1-2 பொடிச்சாச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பாதாமியும் நல்லா பொடிச்சுக்கலாம். பாதாமியும் நல்லா பொடிச்சாச்சு. இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். வெல்லம் பொடிக்கிறதுக்காக இதுலேருந்து
மாப்பொடியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரை கப் வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். மாப்பொடியோட வெல்லமும் ஏலக்காவும் நல்லா நைஸாக பொடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதையும் இந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த எண்ணும் கசகசாவும் அரைக்க வேண்டாம். இந்த மாப்பொடியோட அப்படியே போட்டு விடலாம். அப்போ தான் திங்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 8 பேரிச்சம்பழம் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த மாவோட கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ இது 3 பாகமாக ஆக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு தேன் விட்டுக்கலாம். நெய் சூடாக்கி கொண்டு வந்திருக்கேன். இது பிடிக்கிற அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நெய் விட்டாச்சு. நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா பிடிக்க வரும். இப்போ நல்லா கலந்துண்டாச்சு. நல்லா பிடிக்க வருது. இதே மாதிரியே உருண்டையாக பிடிச்சு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. ஹெல்தியான ராகி உருண்டை ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.